கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம், திருப்பிக் கொள்வோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த காலைவெளியில் இருப்பீர் என்று சொன்னால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய சொந்த இரட்சகராக, உங்களுடைய ஆண்டவராக, உங்களுடைய தேவனாக, உங்களுடைய உள்ளத்திலே, உங்களுடைய இருதயத்திலே, உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்களுடைய குடும்பத்திலே நீங்கள் ஆண்டவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் தேவனுடைய குடும்பத்திலே பிறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தாயின் வயிற்றிலே பிறந்த ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் மனுஷியும் தேவனுடைய குடும்பத்திலே, பரலோகத்தின் தேவனுடைய குடும்பத்திலே பிறக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதைத்தான் சத்திய வேதம் மறுபிறப்பு என்று சொல்லுகிறது, புது சிருஷ்டிப்பு என்று சொல்லுகிறது. ஆகவே ஒரு மனுஷன் எவ்வாறு தேவனுடைய குடும்பத்திலே பிறக்கிறான் என்றால், ஒரு மனுஷன் இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் வைக்கும் பொழுது, அவருடைய நாமத்தின் மேலே விசுவாசம் வைக்கும் பொழுது, இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த மனுஷன் தேவனுடைய குடும்பத்திலே தேவனுக்கு பிள்ளையாக என்ன செய்கிறான்? அவன் பிறக்கிறான். ஆகவே பாருங்க, இயேசு கிறிஸ்துவை முதலாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவ்விதமாக ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்கள் காத்திருக்கிறது என்று சத்தியவேதம் சொல்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எல்லா பாடுகளையும் பட்டு மனிதன் இழந்து போன எல்லா ஆசீர்வாதங்களை அவர் மீட்டு வைத்திருக்கிறார். இது யாருக்கு சொந்தமாகும் என்று சொன்னால், அவருடைய பிள்ளைகளுக்கு தான் இது என்ன செய்யும்? சொந்தமாகும். ஆகவே சுகம் என்கிற ஆசீர்வாதம், நன்மை என்கிற ஆசீர்வாதம், பாருங்க, தீர்க்காயுஸ் என்கிற ஆசீர்வாதம், பாதுகாப்பு என்கிற ஆசீர்வாதம், இன்னும் பாருங்க அநேக ஆசீர்வாதங்கள் ஒரு மனுஷனுக்கு காத்திருக்கிறது. இதெல்லாம் எப்பொழுது பலிக்கும் என்று சொன்னால், ஒரு மனுஷன் தேவனுடைய பிள்ளையாய் தேவனுடைய குடும்பத்திலே பிறக்கும் பொழுது. ஆகவே ஒரு தனிப்பட்ட மனுஷன் இயேசு கிறிஸ்துவை ஆண்டவராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் உங்களுடைய நல்வாழ்வுக்காக, உங்களுடைய சரீர சுகத்துக்காக, உங்களுடைய மீட்புக்காக, உங்களுடைய நல்ல எதிர்காலத்துக்காக, உங்களுடைய சமாதானத்துக்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். வாசிப்போம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2வது வசனம், 3வது வசனம், 4வது வசனம். தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்த அருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. கடந்த 8 வாரங்களாக ரிடெம்ஷன் ஃப்ரம் த கேர்ஸ் ஆஃப் பாவர்ட்டி, வறுமையின் சாபத்திலிருந்து விடுதலை, வறுமையின் சாபத்திலிருந்து மீட்பு என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனைகளிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே இப்பொழுது இந்த போதனையின் முதல் பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். முதல் பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகிறோம், நாம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்ளுகிறோம், எல்லா ஆசீர்வாதங்களையும், எல்லா நன்மைகளையும், எல்லா வெற்றிகளையும் எவ்வாறு நாம் பெற்றுக்கொள்கிறோம், எவ்வாறு நம்முடைய வாழ்க்கையில் பலிக்கிறது என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். கிறிஸ்தவ மக்கள் என்ன நினைக்கிறாங்க பாருங்க, நெடுமுழங்கால் நின்று மொட்டியை போட்டு தேய்ன்னு தேய்ச்சிட்டா எல்லா நன்மைகளும் என்ன செஞ்சிடும்? அந்த கர்த்தர் நம்முடைய மொட்டி தேய்மானத்தை பார்த்து, காப்பு காய்க்கிறத பார்த்து அவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருவாரு, அவர் நன்மையை கொடுத்துருவாரு, அவர் சுகத்தை கொடுத்துருவாரு நினைக்கிறாங்க. குடலை சுருக்குனா, இந்த சரீரத்தை போட்டு ஒடுக்குனா, சாப்பாடு போடாமல் போட்டு ஒடுக்கணும்னா கர்த்தர் என்ன செஞ்சிருவாரு? மனதுருகி, மனது இலகி எதையாவது கொடுத்துருவாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அருமையானவர்களை கவனிங்கள், அப்படிலாம் வருகிறது கிடையாது. ஜெபிக்கணும், முழங்கால நிற்கணும், உபவாசம் இருக்கணும், அது ஒரு பகுதி. ஆனால் அதை பார்த்தாலும் கர்த்தர் கொடுக்கறது கிடையவே
கிடையாது. ஒரு மனுஷனுக்கு எவ்வாறு நன்மைகள் வருகிறது, ஆசீர்வாதங்கள் வருகிறது? தேவனை அறிகிற அறிவின் மூலமாக. தேவனை அறிகிற அறிவிலே வளரும் பொழுது, தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடையும் பொழுது, தேவனை அறிகிற அறிவிலே பெருகும் பொழுது அவனுக்கு நன்மைகள், ஆசீர்வாதங்கள், சுகம், வெற்றி எல்லாம் என்ன செய்கிறது? வருகிறது. ஆகையால் தான் இதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆகவே நம் எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், தேவனை அறிகிற அறிவினாலே எல்லாவற்றையும் என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். இதில் அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். கடந்த 4 வாரங்களாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய ஜனங்களும் இந்த பூமியிலே ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார், அவர் ஆசைப்படுகிறார் என்பதை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இதிலே பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் சில நபர்களை குறித்து நாம் பார்த்தோம். பழைய ஏற்பாட்டில் சில நபர்களை குறித்து பார்த்தோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து வந்தார், அவர்களுக்கு வெள்ளியும் பொன்னையும் கொடுத்தார். புதிய ஏற்பாட்டிலையும் கூட சில உதாரணங்களை நாம் பார்த்தோம். ஆமென். ஆகவே இதை தொடர்ந்து இன்னும் சில காரியங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். கடந்த வாரத்திலே பேதுருவை குறித்தும் பவுலை குறித்தும் நாம் பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு நபரை குறித்தும் கூட நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் யாரை குறித்து பார்க்க போகிறோம் என்று சொன்னால், மேல் வீட்டு அறையை கொடுத்த ஒரு சீசனை குறித்து நாம் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 15வது வசனம் வரைக்கும். பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீர் பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்டார்கள். அவர் தம்முடைய சீசரில் 2 பேரை நோக்கி, நீங்கள் நகரத்துக்குள்ளே போகுங்கள், அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷனை. எத்தனை மனுஷனை? நான் சொன்னேன் இல்லையா போன வாரத்தில், இந்த ஒரு மனுஷன் எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் ஆன்லைன் பண்ணணும்னு சொன்னேன். கவனிங்க. ஒரு மனுஷன் உங்களுக்கு எதிர்படுவான், அவன் பின்னே போங்கள். அவன் எந்த வீட்டுக்குள் பிரவேசிக்கிறானோ அந்த வீட்டு எஜமானை நீங்கள் நோக்கி, நான் என் சீசரோட கூட பஸ்காவை புசிக்கிறதற்கு தகுதியான இடம் எங்கே என்று போதகர் கேட்கிறார் என்று சொல்லுங்கள். அவன் கம்பளம் முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டறையை உங்களுக்கு காண்பிப்பான், அங்கே நமக்காக ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லி அனுப்பினார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவைக்கு போகிறதுக்கு முன்பதாக அந்த ராபோஜனத்தை அனுசரிக்க வேண்டும், அதில் பங்கெடுக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எனவே அதை ஆயத்தம் பண்ணும்படியா இங்கே சொல்லுகிறார். பஸ்கா பண்டிகை வருகிற பொழுதெல்லாம் இவர்கள் பாருங்க அதை அனுசரித்தார்கள். எனவே சீஷர்கள் வந்து கேட்கிறாங்க, ஆண்டவரே பஸ்கா பண்டிகை வரப்போகிறது, எனவே இந்த முறை நீர் அதை எங்கே அனுசரிக்க வேண்டும் என்று சித்தமாயிருக்கிறீர் என்று கேட்கிறார்கள். அதற்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நகரத்துக்குள்ளே போங்கள். நகரத்துக்குள்ளே போனீங்கன்னா அங்கே தண்ணீர் குடம் சுமந்து வருகிற ஒரு மனுஷனை என்ன செய்வீர்கள்? பொதுவாக பெண்கள் தான் தண்ணீர் குடம் என்ன செய்வாங்க? சுமந்து கொண்டு வருவார்கள். ஆண்கள் என்ன செய்கிறது கிடையாது, சுமத்துறது கிடையாது. அதனால் உனக்கு அடையாளம் சொல்கிறேன், நீ போ நகரத்துக்குள்ளே, அங்கே ஒரு மனுஷன் தண்ணீர் குடத்தை சுமந்து கொண்டு வருவான், அவன் பின்னாலே போ. அவன் எந்த வீட்டுக்குள்ளே போகிறானோ அந்த வீட்டுக்குள்ளே நீ போய் அந்த வீட்டோட எஜமான், அந்த மனுஷன் கேட்க வேணாம், அந்த வீட்டோடைய எஜமான் அவன்கிட்ட போய் சொல்லு. போதகர் கேட்கிறாரு, பஸ்காவை நான் அனுசரிக்க வேண்டும் என்று ஒரு இடம் இருக்குது, அந்த இடம் எங்க அப்படின்னு கேட்க சொல்றாரு. அவன் காமிப்பான், அந்த இடத்துல என்ன செய்யுங்க, எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணுங்க, ஒழுங்குபடுத்துங்கள் என்று சொல்லுகிறார். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், கம்பளம் முதலானவைகள் விரித்திருக்கிற விஸ்தாரமான மேல் வீட்டு அறை. என்னது? அவனுக்குள்ள பக்கத்தில் ஒரு பன்னி குடிசை இருக்கும்பா. எல்லாம் இருக்கிறீங்களா? இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் பார்க்குறதே கிடையாது, கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் இதெல்லாம் பார்க்குறதே கிடையாது. எங்கே உட்காந்து என்ன பிரதர், எங்கனே உட்காந்து என்ன செய்வோம், அது பண்ணிட்டு போவோம் பிரதர், ஒரு ஓலை குடிசை போதும் பிரதர். எல்லாம் இருக்கிறீங்களா? நல்ல பில்டிங்லாம் தேவையில்லை, நல்ல ஸ்பீக்கர்லாம் வேணாம், சும்மா அப்படி எங்களுக்குள்ள ஒரு ஆலமரத்துக்கு கீழே உட்காந்து முடியாத பட்சத்துக்கு செய்யத்தான் போகிறோம். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆனால் முடியும் அப்படின்னு போகும்போது நல்ல இடத்துல உட்காந்து என்ன செய்யலாம், பண்ணலாம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கம்பள முதலானவைகள் விரித்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற விஸ்தாரமான, எல்லாரும் சொல்லுங்க, விஸ்தாரமான மேல் வீட்டு அறை.
மேல் வீடே இவ்வளவு விஸ்தாரமா இருக்குன்னா கீழ் வீடு எவ்வளவு பெருசா இருந்திருக்கு பாருங்க. மேல் வீட்டறையே இவ்வளவு விஸ்தாரமா இருந்திருக்கும்னா கீழ் வீட்டறை எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் பாருங்க. இப்ப அது எவ்வளவு பெருசுன்னு காமிக்க போறேன் அப்போஸ்தலர் நடபடிகள் எடுத்து. எவ்வளவு பெருசு பாருங்க அந்த வீடு. அவ்வளோ பெரிய வீட்டுக்கு, அவ்வளோ பெரிய பங்களாவுக்கு ஓனர். அவன் இயேசுடைய சீசன். அவன் இயேசுடைய இவன் ஒரு ஐஸ்வர்யவான். அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை போலவே இவனும் ஒரு ஐஸ்வர்யவானாகவும் இருக்கிறான், இயேசுவுக்கு சீஷனாகவும் இருக்கிறான். அங்கே வாசித்தோம், அரிமத்தியா ஊரானாகிய யோசேப் என்னும் சீஷனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த இங்க ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். பெரிய பங்களா, பெரிய வீடு, விஸ்தாரமான வீடு. மேல் வீட்டறையே எவ்வளவு விஸ்தாரம்னா கீழ் வீட்டு அறையெல்லாம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். அது எவ்வளவு பெரிய இடத்துல அந்த வீடு அமைஞ்சிருந்திருக்கும். எல்லாம் இருக்கிறீங்களா? இன்னும் அந்த வீடு பத்திரமா இருக்கு. உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு எருசலேமுக்கு போனா அந்த வீடு அப்படி பத்திரமா இருக்குது. 2000 வருஷமா அந்த வீடு அப்படியே பத்திரம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் பண்படுத்தி அதெல்லாம் பார்த்து அப்படியே கவனமா வச்சிருக்கிறாங்க. சதஞ்சிராம உடஞ்சிராம அப்படி இன்னும் இருக்குது. சாட்டெல்லாம் போயிட்டு வந்து வீடியோலாம் எடுத்து போட்டு காமிக்கிறாங்க. அந்த வீடு தான் அப்படின்னு காமிக்கிறாங்க. அந்த மேல் வீட்டு அறையெல்லாம் காமிக்கிறாங்க. அப்படியே அதில் ஒரு சர்ச்சை வச்சிருக்கிறாங்க இன்னைக்கு. அப்படிலாம் அங்கே இருக்குது. ஆகவே எங்கே ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறார்கள் சீஷர்கள். அவர் சொல்றாரு, மேல் வீட்டு அறையிலே ஆயத்தம் பண்ணுங்கள், கம்பள முதலானவில் விரிக்கப்பட்டிருக்கிற வீட்டிலே ஆயத்தம் பண்ணுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த வீட்டு எஜமான் யார் என்றால் இவன் இயேசுவுக்கு சீஷனாயிருந்தான். ஆமென். இயேசுவுக்கு சீஷனாயிருந்தான். ஆகையால் தான் அவன்கிட்ட போய் என்ன செய்யறாரு, கர்த்தர் கேட்க சொல்லுகிறார். ஆகவே இயேசுவுக்கு சீஷனாய் இருந்தபடினாலே தான் ராபோஜனத்தை அனுசரிக்க மேல் வீட்டறையை அவன் என்ன செய்து கொண்டான், திறந்து கொடுத்தான். ஆமென். என்ன செய்து கொண்டான்? திறந்து கொடுத்தான். ஆண்டவருடைய பிள்ளைங்க, உங்க வீடை திறந்து கொடுக்கணும். எதுக்கு? ஊழியம் செய்யறதுக்கு, சிறுவர் ஊழியங்கள் நடப்பதற்கு, வீட்டு ஜெப கூட்டங்கள் நடப்பதற்கு, சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு உங்க வீடை ஆண்டவருக்கு என்ன செய்யணும்? திறந்து கொடுக்கணும். ஆமென். எத்தனை பேர் திறந்து கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? வீடை கொடுக்கணும் ஆண்டவருக்கு. அன்னைக்கு பாருங்க, பேதுரு போட்டை கொடுத்தான், படகை கொடுத்தான், படகு மீன் நாள் நிரப்பி கொடுத்தாரு. ஆமே. நீங்க ஒரு மனுஷன் பாருங்க, வீட்டை திறந்து கொடுக்குறான் ராபோஜனத்தை அனுசரிக்கிறதுக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உங்க வீட்டை என்ன செய்யணும்? ஊழியத்துக்கு, சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு, பாருங்க, வீட்டு ஜெப கூட்டம் நடப்பதற்கு, சிறுவர் ஊழியம் நடப்பதற்கு திறந்து கொடுக்கணும். வருஷத்தினுடைய கடைசி நாட்கள் இருக்கிறோம் பாருங்க, தீர்மானம் எடுக்கணும். கர்த்தாவை வீட்டை திறந்து கொடுக்க போப்பாரு ஊழியத்துக்கு, முடி திட்டம் நிறைவேறுவதற்கு, சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு, வீட்டை சுற்றி இருக்கிற பிள்ளைகள்லாம் வந்து ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, வசனத்தை கேட்பதற்கு, சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு என் வீட்டை திறந்து கொடுக்கிற ஆண்டவரை திறந்து கொடுத்தா ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் நிரப்புவார். ஆமென். ஆகவே அரிமத்தியா ஊரானாகிய யோசேப்பை போலவே இந்த வீட்டு எஜமானும் இயேசுவுக்கு சீசனாகவும் இருந்தான், ஐஸ்வர்யவானாகவும் இருந்தான் என்பது தெளிவாக நமக்கு விளங்குகிறது. ஆமென். அப்ப எவ்வளவு பெரிய வீடு பாருங்க. ஆமென். எவ்வளவு ஒரு வீடை இந்த மனுஷனுக்கு கொடுத்தது யாரு? கர்த்தரா சாத்தானா? கர்த்தரா சாத்தானா? கர்த்தர் கொடுத்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த மேல் வீட்டு அறையிலே தான் கிட்டத்தட்ட 120 பேருக்கும் அதிகமானவர் கூடி பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரமேறி அவர் சென்று விட்டார். எனவே ஆண்டவர் சொன்னார், நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் அங்கே தங்கியிருங்கள், இன்னும் சில நாளைக்குள்ளே நீங்கள் அபிஷேகத்தினாலே நிரப்பப்படுவீர்கள், பரிசுத்த ஆவியானவராலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள் என்று சொன்னார். ஆகவே அந்த 120 பேருக்கு அதிகமானோர் எல்லா பேரும் சேர்ந்து இந்த மேல் வீட்டு அறையிலே, இந்த வீடு தான் அது, இந்த மேல் வீட்டு அறையிலே தான் அவர்கள் தங்கியிருந்தார்கள் என்று பாருங்க, அங்கே சத்தியவேதத்தில் அப்போஸ்தலர் நடபடிகளை நாம் வாசிக்கிறோம். இந்த வீட்டுடைய ஓனர் யாருன்னா வேற யாரும் இல்லை, மார்க் என்கிற ஒரு பாருங்க ஊழியக்காரர் இருக்கிறார் இல்லையா, இந்த மார்க்கில் தான் வாசிக்கிறோம் இல்லையா. இந்த மார்க் இருக்கிறாரே, இந்த மார்க்கோடைய சொந்த வீடு, இந்த மார்க்கோடைய அப்பாவுடைய வீடு. இப்போ அப்போஸ்தலர் நடபடிகள் மற்ற நிறுவனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு எக்ஸ்ட்ரா இன்னொரு பேர் மார்க் யோவான், யோவான் மார்க்கு, 2 பேரும் ஒருத்தர் தான், வேற வேறு கிடையாது. இந்த மார்க் யோவான் அல்லது யோவான் மார்க்கு இவருடைய வீடு தான், இவங்களுடைய அப்பாவுடைய வீடு தான் இந்த மேல் வீடு என்று அவர்கள் பாருங்க ஆதாரபூர்வமாய் சொல்லுகிறார்கள். ஆகவே இந்த மேல் வீட்டு அறையில் எத்தனை பேர் கூடியிருக்கலாம்? 120 பேருக்கு அதிகமானோர் கூடியிருக்கலாம். ஒரு சர்ச்சை நடத்தலாம். அவ்வளோ பெரிய வீடு. அந்த வீடு அவ்வளோ பெருசாக இருக்கும். மேல் வீட்டு அறை அவ்வளோ பெருசாக இருக்கும்னா கீழ் வீட்டு அறையில் எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும் பாருங்க. இவ்வளவு பெரிய வீடை ஒரு மனுஷனுக்கு கொடுத்தது யாரு? கர்த்தரா சாத்தானா?
நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராக இருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட பாருங்க ஐஸ்வர்யவான்களாக இருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆமென். ஆகவே இவ்வளவு பெரிய வீட்டை உடைய ஒரு மனுஷன் இயேசுவுக்கு சீஷனாகவும் இருந்தான் என்பது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. ஆமென். ஆகவே தேவன் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட இந்த பூமியிலே ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆமென். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் பிரயாண தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அவர்கள் அங்கே வந்தபோது மேல் வீட்டில் ஏறினார்கள். எங்கே ஏறினார்கள்? அந்த வீடு தான் இந்த வீடு, இந்த வீடு தான் அந்த வீடு. யோவான் மார்க்குடைய வீடு, அவங்க தகப்பனாருடைய வீடு. மேல் வீட்டு அறையிலேயே ஏறினார்கள். அதிலே பேதுருவும் யாக்கோபும் யோவானும் அந்திரேயாவும் பிலிப்பும் தோமாவும் பர்தலோமேயும் மத்தேயும் அல்பேவின் குமாரனாகி யாக்கோபும் செலேத்தி என்னப்பட்ட சீமோனும் யாக்கோபின் சகோதரனாகிய யூதாவும் தங்கியிருந்தார்கள். அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரோடும் ஒருமனப்பட்டு ஜெபத்தில் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? அந்த மேல் வீட்டறை. அப்ப கர்த்தர் எதை விரும்புகிறாரு? அவருடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே ஐஸ்வர்யவான்களா இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? விரும்புகிறார், ஆசைப்படுகிறார். எத்தனை நீங்கள் ஆசைப்படுறீங்க? சில நல்ல ஆசைகளை உள்ள வைக்கணும், கெட்ட ஆசைகள் இருக்கவே இருக்கக்கூடாது. ஆமே. நல்ல வீடை கட்டணும், அதன் மூலமாக கர்த்தருடைய நாம மகிமைப்படணும். ஆமே. நல்ல வண்டியை வாங்கணும், நல்ல ஒரு காரை வாங்கணும், அதன் மூலமாக இயேசுவின் நாமம் இந்த தேசத்தில் என்ன செய்யணும்? மகிமைப்படணும் என்றெல்லாம் என்ன செய்யணும்? விருப்பப்பட வேண்டும், ஆசைப்பட வேண்டும். பக்கத்தில் கையப்பட்டு சொல்லுங்க, நல்ல விருப்பங்களை உள்ள வைங்க. கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே நல்ல விருப்பங்களை உள்ள வைங்க, அது தவறு கிடையாது. ஆமென். ஓகே, இப்பொழுது இன்னொரு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தை விரும்புகிற தேவன் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற தேவன் அல்ல, நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறார் என்பதை குறித்து இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு சபைக்கு பிரசங்கம் நடக்கிறது. என்ன பிரசங்கம் நடக்கிறது? மகனே, ஐஸ்வர்யத்தை வெறுத்து விடு, ஐஸ்வர்யத்தை வெறுத்து விடு, ஐஸ்வர்யத்தை உதறி தள்ளிவிடு என்று பாருங்க. இன்றைக்கு சபைக்கு பிரசங்கங்கள் நடக்கிறது. அருமையானவர்களை கவனியுங்கள். அதற்காக ஐஸ்வர்யத்தை நேசிக்கணும் என்று நாம போதிக்கிறது கிடையவே கிடையாது. ஐஸ்வர்யத்தை நேசிங்க, ஐஸ்வர்யத்தை கட்டி பிடிச்சி என்ன செய்யுங்க? டான்ஸ் ஆடுங்க, பரதநாட்டியம் ஆடுங்கள நாம பிரசங்கம் பண்றது கிடையாது. என்ன போதிக்கப்படுகிறது? ஐஸ்வர்யத்தை வெறுத்துரு என்று பாருங்க போதிக்கப்படுகிறது. அருமையானவர்களை கவனியுங்கள். இது சரியாய் நீங்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, விஷயத்துக்கு வருவோம். நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற தேவன் அல்ல, நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தை விரும்புகிற தேவன். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், என்னுடைய தேவன் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற தேவன் அல்ல, என்னுடைய தேவன் ஐஸ்வர்யத்தை விரும்புகிற தேவன். ஆழமாய் கவனியுங்கள். அவர் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறபடினாலே தான் அவர் தங்க பட்டணத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? தங்க பட்டணத்தில். ரோடே தங்கத்தில் தான் போட்டிருக்கிறாங்க. ஏன்னா அவர் அதை விரும்புகிறாரு, அவர் அதை விரும்புகிறார். அவர் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற தேவன் அல்ல. அவர் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற தேவன் என்றால் பிறகு எப்படி அவர் தங்கப்பட்டணத்திலே வாழ முடியும்? எல்லாம் இருக்கிறீங்களா? பிறகு எப்படி அவர் தங்கப்பட்டணத்தில் வாழ்றாரு? சாதாரண ஒரு இடத்துல தான் அவர் இருந்திருக்கணும். அவர் ஐஸ்வர்யத்தை என்ன செய்கிறார்? விரும்புகிறார். ஆகவே நம்முடைய தேவன் யார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
அது மாத்திரமல்ல, சத்தியவேதம் சொல்லுகிறது கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும் என்று. வாசிப்போம், நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 22வது வசனம். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார். எது ஐஸ்வரியத்தை தரும்? கர்த்தரின் ஆசீர்வாதம். யாருடைய ஆசீர்வாதம்? யாருடைய ஆசீர்வாதம்? பிசாசின் ஆசீர்வாதம் கிடையாது. பிசாசின் ஆசீர்வாதம் என்று இங்கே எழுதப்படவில்லை. எனவே பிசாசு ஆசீர்வதிக்கவும் மாட்டான், அவனிடத்தில் ஐஸ்வர்யமும் கிடையாது. தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள். அவன் யார் என்ன செய்ய மாட்டான்? ஆசீர்வதிக்கவும் மாட்டான், அவன்கிட்ட ஐஸ்வர்யமும் கிடையாது. அவன் ஒரு ஓட்டாண்டி, அவன் ஒரு ஓட்டாண்டி. எனவே கர்த்தரின் ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை நமக்கு என்ன செய்கிறது? தருகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிறார் என்றால் பிறகு இந்த வசனம் பொய்யாய் போய்விடும். இந்த வசனம் கர்த்தர் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிறார், ரைட்டு, அப்படின்னு அந்த வசனத்தை எதுக்கு இங்க வச்சிருக்கிறார் ஆண்டவர்? இந்த வசனம் பொய்யா போயிடும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அப்போ பொய் போலது அப்படின்ற மாதிரி ஆயிரும். கர்த்தர் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறார். எனவேதான் சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை என்ன செய்கிறது? தருகிறது என்று. எனவே கர்த்தர் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறபடினாலே தான் அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறது. எல்லா காரணங்களை வைத்து சொல்லுவோம், கர்த்தரின் ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறது. அவர் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறார், அவர் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற தேவன் அல்ல. எனவே நானும் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறேன். ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறபடினாலே தான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை அவரே நமக்கு தருகிறார். எல்லாம் இருக்கிறீங்களா? ஐஸ்வர்யத்தை தேவன் வெறுக்கிறார்னா அப்புறம் எப்படி ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலன் அவரே நமக்கு தருகிறார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது? எப்பா தம்பிங்க வா, ஐஸ்வர்யம்லாம் எனக்கு பிடிக்காது, ஐஸ்வர்யத்தை நான் வெறுக்கிறேன், அதனால ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனு, ஐடியா, யுக்தி, திட்டம் இதெல்லாம் நான் தரமாட்டேன். ஏதோ 4 பேர்கிட்ட வாங்கி பழச்சு அப்படியே சேர்ந்துரு எப்படியா பரலோகத்துக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருக்கணும். அவர் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிறவராக இருந்தால் அப்படி தானே சொல்லியிருக்கணும். அவர் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறபடினாலே தானே சத்தியவேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை, அந்த ஸ்ட்ரென்த்தை, அந்த ஞானத்தை, அந்த யுக்தியை, அந்த திட்டத்தை, அந்த ஐடியாவை நானே உனக்கு என்ன செய்கிறேன்? தருகிறேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவர்கிட்ட போய் ஜெபிக்கணும். ஆண்டவரே, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு யுக்தி எனக்கு தாங்க, ஒரு திட்டத்தை எனக்கு தாங்க, ஒரு பிளானை எனக்கு தாங்க. இப்போ இருக்கிற நிலையிலிருந்து நான் முன்னேறி மேலே செல்றதுக்கு எனக்கு ஒரு ஐடியாவை தாங்க ஆண்டவரே. நம்முடைய தேவன் ஐடியா நல்லா கொடுப்பாரு, சூப்பராகவே கொடுப்பாரு. ஆமே, அவர்கிட்ட கேளுங்க, நல்ல நல்ல ஐடியாவெலாம் என்ன செய்வார்? கொடுப்பாரு. வாசிப்போம், உபாகமம் 8ஆம் அதிகாரம் 18வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு. ஆமே, எதை சம்பாதிப்பதற்கு? ஐஸ்வர்யமா? வாயப்பத்துங்க. நீ கிறிஸ்தவ சபைகளில் பார்த்தீங்கன்னா, பிரதர் பரிசுத்தம் கட்டுரும் பிரதர். என்ன கேட்டுறோம்? மக்கள் எப்படி ஆயிட்டாங்க பாருங்க. அடுத்தவங்க நல்லா இருந்தால் வயிறு எரிகிறது. பேர் கிறிஸ்தவங்க, ஞானசனம் எடுத்தாச்சு. எதுக்கு வயிறு எரியுது தெரியுமா? இங்கே ஒன்றும் இல்லை, அதனால வயிறு எரியுது. இங்கே இருந்துச்சுன்னா வயிறு எரியுமா? கர்த்தர் சொல்கிற, உனக்கு இருக்கிறதுக்கு தான் நான் ஐடியா கொடுக்குறேன். புரியுதா உங்களுக்கு? இவங்ககிட்ட இல்லை, இவங்ககிட்ட இல்லாதது அவங்ககிட்ட இருக்குது, அதனால என்ன செய்யுது? புரியுதா உங்களுக்கு? இவங்ககிட்ட இல்லாத பொருளெல்லாம் அவங்க வீட்டில் இருக்குது, அதனால வைத்து தடவுறாங்க. ஆனால் வார வாரம் சர்ச்சுக்கு வந்துடுறது. நான் உண்மையை பேசி கொண்டிருக்கிறேன்.
இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? வா, எப்படி வாங்கினாங்களா, ஏது வாங்கினாங்களா, எப்படி வந்துச்சோ, எங்க கொள்ளையடிச்சாங்களோ, எதுவுமே தெரியாது. தெரியாம பேசிட்டு இருக்கிறது. இங்க சபைக்கு, நல்ல சபைக்கு வந்து, வசனத்தை போதிக்கிற சபைக்கு வந்து வசனத்தை கேட்கறதுக்கும் ஆசை இல்லை. இல்லை இருக்கிறீங்களா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கு பலனை கர்த்தர் தர்றாரு. அதை நம்புறதும் கிடையாது, அதை விசுவாசிக்கிறதும் கிடையாது. அப்புறம் ஒன்றும் இல்லைன்னு சொன்னா அடுத்தவங்களை பார்த்துட்டு என்ன செய்தான்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறது. என்ன லைஃப் இதெல்லாம், என்ன வாழ்க்கை? கர்த்தர் சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை நான் உனக்கு தர்றேன், என்கிட்ட பலனை கேட்டு வாங்கிக்க. வாங்கிக்கிட்டேன்னா உனக்கு ஐஸ்வர்யம் நிறைய பெருகும். ஐஸ்வர்யம் நிறைய பெருகுச்சுன்னா அப்புறம் எப்படி, அப்புறம் இதுக்கு அப்புறம் பிறகு எப்படி நீ அடுத்தவனை பார்க்க மாட்டேன். அடுத்து அதை வாங்கிட்டேன் இதை வாங்கிட்டேன் பார்க்க மாட்டேன். அடுத்து உன்னை வாங்கிட்டான் என்ன பண்ணுவோம்? பண்ணி கர்த்தாவே ஸ்தோத்திரம், அவனை நான் ஆசீர்வதிக்கிறேன், இன்னும் நல்ல பொருள் வாங்க, அவனுக்கு உதவி செய்யுங்க, அடைஞ்சு நீ ஜெபம் பண்ணி நீ பாட்டுக்கு போயிடுவேன். உனக்கு போறாமே வராது, உனக்கு வயிறே எரியாது. புரியுதா? இப்போ ஏன் போறாம வருது, ஏன் வயிறு எரியுதுன்னா இவங்கிட்ட இல்லாத யார்கிட்ட இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இதெல்லாம் வரணும்னு சொல்லி தானே நான் உனக்கு ஐடியா தர்றேன், உனக்கு பலனை தர்றேன், அதையே நம்ப மாட்டேங்கிற, அதையே விசுவாசிக்க மாட்டேங்கிற, அதையே ஏற்றுக்கொள்றதுக்கு உன் இருதயம் பட 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 அடிக்குது. ஐஸ்வர்யம் வேணும் அப்படின்னு வாயை பொத்திக்கிற. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை நானே உனக்கு தர்றேன், நானே உனக்கு தரேன். அப்ப தேவன் யார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாவற்றையும் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம்? தேவனை அறிகிற அறிவின் மூலமாக. நம்முடைய தேவன் யார்? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை, ஸ்ட்ரென்த்தை, அந்த ஆற்றலை, அந்த ஞானத்தை, அந்த யுக்தியை, அந்த திட்டத்தை, அந்த பிளானை, அந்த விவேகத்தை தருகிற தேவனாயிருக்கிறார். ஆமென். அது மாத்திரமல்ல, கர்த்தர் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறபடினாலே தான் எல்லா பொருட்களையும் அவர் தருகிறார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. எல்லா பொருட்களையும் யார் தர்றா? கர்த்தர் தர்றாரு. அவர் தர்றாருன்னா அப்ப அவர் எதை விரும்புறாரு? ஐஸ்வர்யத்தை விரும்புறாரு. ஆமென். வாசிப்போம். 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 16வது வசனம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் சவதரித்திருக்கிற இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது, எல்லாம் உம்முடையது. இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது என்று சொல்லுகிறார். எல்லாம் சொல்லுங்க, இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது. யாருடைய கரத்திலிருந்து? பிசாசின் கரத்திலிருந்து இல்ல. வெள்ளியோ பொண்ணோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ கிரைண்டரோ மிக்சியோ நல்ல வண்டியோ நல்ல காரோ ஒரு வீடோ எல்லாமே யாருடைய கரத்திலிருந்து வருகிறது? இந்த அறிவு முதல் கிறிஸ்தவ விசுவாசிகளுக்கு வரணும். எல்லாம் இருக்கிறீங்களா? இங்க ஒரு மனுஷன் அறிவோடு பேசுகிறான். சங்கீதக்காரனாய் தாவீது 40 வருஷம் இஸ்ரவேல் தேசத்திலே ஆண்ட ஒரு மனுஷன் கடைசி நாட்கள்ல, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரிக்க போகிறான். கடைசி நாட்கள் அவன் பேசுறான். கடைசி நேரத்தில் ஒரு மனுஷன் பேசுற வார்த்தையை ரொம்ப ஆழமா கவனிக்கணும். கடைசி நேரத்தில் பேசக்கூடிய ஒரு மனுஷன் பேசக்கூடிய வார்த்தையை ரொம்ப ஆழமா கவனிக்கிறாங்க. என்ன பேசுறாங்கன்ற மனுஷன் தெளிவா பேசுறான். எல்லா பொருட்களும் உமது கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்மால் உண்டானது. எப்படிப்பட்ட ஒரு அறிவு பாருங்க. இந்த அறிவு தான் இந்த சங்கீதக்காரனாய் தாவீதுக்கு இவ்வளவு ஐஸ்வர்யத்தையும் வெள்ளியும் பொண்ணையும் கொடுத்துச்சு. இவ்வளவு வருஷங்களா இந்த சிங்காசனத்தில் உட்கார வச்சதே இந்த அறிவு, இந்த வெளிப்பாடு தான். எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் உமது கரத்திலிருந்து. எந்த பொருட்கள் எல்லாம்? ஆலயத்துக்கு கட்டுவதற்கு நாங்கள் கொடுத்த இந்த பொண்ணு, இந்த வெள்ளி, இந்த ரத்தினங்கள், இந்த வெண்கற்பாலங்கள், இதெல்லாம் இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாஸ்து பார்க்கலாம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் கூட அதை வாஸ்தம் இல்லையா? அப்போ சங்கீதக்காரனாய் தாவீது இந்த 40 வருஷ நாட்களில் ஆலயத்தை கட்டுவதற்கென்றே ஒரு பங்கை எடுத்து வச்சுக்கிட்டே வர்றான். அதெல்லாம் கொண்டு வந்து இப்போ கடைசி நாட்களில் அங்கே வைக்கிறான். இவன் கொடுக்கறத பார்த்துட்டு சபையார் எல்லாரும், நம்ம தலைவரை கொடுத்துட்டாரியா, நம்ம கொடுக்காம இருந்தா என்னன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வீட்டில் போய் வெள்ளி பொண்ணை எல்லாம் அவங்கவுங்க பாக்ஸை கொண்டு வந்து வச்சுட்டாங்க. எதுக்கு? ஆலயத்தை கட்டுறதுக்கு. இப்போ தாவீது சொல்றாரு,
எல்லா பொருட்களும் உமது கரத்திலிருந்து வந்தது, உம்மாலே வந்தது, உம்மாலே உண்டானது என்று சொல்லுகிறார். எது உம்மாலே உண்டானது என்று சொல்லுகிறார்? உம்முடைய ஆலயத்தை கட்டுவதற்கு நாங்கள் கொடுத்தோமே, இந்த எல்லா பொருட்களும் உமது கரத்திலிருந்து வந்தது ஆண்டவரே. நீர் கொடுத்தனாலதான் இன்னைக்கு நாங்க என்ன செஞ்சு முடிஞ்சு உங்களுடைய ஊழியத்துக்கு, ஆலயத்தை கட்டுவதற்கு, சர்ச்சு கட்டுவதற்கு கொடுக்க முடிஞ்சு ஆண்டவரே. எப்படிப்பட்ட ஒரு அறிவு பாருங்க. அப்ப கர்த்தர் ஐஸ்வரியத்தை வெறுக்கிறார் என்றால் பிறகு எப்படி எல்லாவற்றையும் அவர் கொடுத்திருப்பாரு? கொடுத்திருக்கவே மாட்டார்ல. எப்ப தம்பி, நான் ஐஸ்வரியத்தை வெறுக்கிறேன், எதுக்கு இவ்வளவு பெரிய அரண்மனை கட்டிக்கிட்டு எனக்கு போய் ராஜாவுக்கு கட்டு அரண்மனை? எப்ப அரண்மனையில வேணாம், அவ்வளோ பக்கத்துல ஒரு குடிசையை போடுங்கப்பா, ஒரு சின்ன ஒரு சிலுக்கு சிலுக்கு டொம் டொம்னு கொட்டை வச்சு நினைச்சீங்க, வாங்க உட்காருங்க, கொட்டை அடிச்சு பாட்டு பாடிட்டு போயிருங்க. எதுக்கு இவ்வளவு பெருசுல கட்டிட்டு, எது பொன் தகட்டால் எல்லாவற்றையும் மூடிட்டு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். கர்த்தர் பாருங்க ஐஸ்வரியத்தை விரும்புகிறார், ஐஸ்வரியத்தை விரும்புகிறார். அதனால தான் எல்லாவற்றையும் அவர் என்ன செய்யறாரு? கொடுக்கிறார். ஆகவே இவைகள் எல்லாம் எங்கே இருந்து வந்தது என்று சொன்னால் உமது கரத்திலிருந்து வந்தது என்று சொல்லுகிறார். பிசாசின் கரத்திலிருந்து அல்ல, தேவனுடைய கரத்திலிருந்து வந்தது என்று அவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பெந்தேகோஸ்தே ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? ஐஸ்வர்யம் பிசாசின் கரத்திலிருந்து வருகிறது என்று நினைக்கிறார்கள். ஐஸ்வர்யம் பிசாசின் கரத்திலிருந்து வருகிறது என்று பெந்தேகோஸ்தே ஜனங்கள் என்ன செய்கிறார்கள்? நினைக்கிறார்கள். நோ நோ நோ, கிடையவே கிடையாது. ஐஸ்வர்யம் யாருடைய கரத்திலிருந்து வருகிறது என்று சொன்னால் நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவனுடைய கரத்திலிருந்து ஐஸ்வர்யங்கள் வருகிறது. ஆமென். ஆகையால் தான் நான் சொல்லுகிறேன், நம்முடைய தேவனுக்கும் தரித்திரத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஆமென். நம்முடைய தேவனுக்கும் தரித்திரத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையவே கிடையாது. நம்முடைய தேவன் ஒரு தரித்திர சாமி கிடையாது. அவரை போல ஒரு ஐஸ்வர்யவான், ஐஸ்வர்ய சம்பன்னர் யார் இருக்க முடியவே முடியாது. நம்முடைய தேவனுக்கும் தரித்திரத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையவே கிடையாது. ஆமென். அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவருடைய கரத்திலிருந்து தான் எல்லா ஐஸ்வர்யங்களும் என்ன செய்யறது? மனிதர்களுக்கு வருகிறது. எத்தனைக்கு இதுவரை கிளியர் ஆயிடுச்சு? இப்போ ஒரு சில உதாரணங்களை சத்திய வேதத்திலிருந்து உங்களுக்கு நான் எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன். சில வசனங்களை இப்பொழுது வாசித்தோம், சில உதாரணங்களை உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறவர் என்பதற்கு சத்திய வேதத்திலே ஒரு சில உதாரணத்தை நாம் பார்க்க போகிறோம். திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 22வது வசனம். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி, இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள், கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். எல்லாரும் சொல்லுங்க, நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். சிலருக்கு புசிக்கிறதும் பிடிக்காது, சந்தோஷமா இருக்கிறதும் பிடிக்காது. அதன்னா புசிக்கிறது, அதன்னா சந்தோஷம். கறி கேக்குதா உனக்கு? மாம்சம் கேக்குதா உனக்கு? வாயில படக்கூடாது. எப்ப இங்க என்ன போட்டிருக்குது? கொழுத்த கன்றை அடித்து. அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போயிருந்து, நம்ம சபைக்கு அவரு கூப்பிட்டார், பாஸ்டர் அந்த கொழுத்த கன்றை அடித்துன்னு வாசம் எங்க இருக்கு கொஞ்சம் காமிங்கன்னுட்டார். அவரு எடுத்து காமிச்சு தான் வந்தேன். இதைத்தான் பாஸ்டர் ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டு இருந்தேன், கொழுத்த கன்றை அடித்து. சரி ரைட், அவருக்கு கொழுத்த கன்று பிடிச்சிருக்கு போல. உங்களுக்கு கொழுத்த ஆட்டுக்குடி பிடிச்சா அடிங்க, கொழுத்த நாட்டுக்கோழி கிடைச்சா ஏன் பாஸ்டர் காலையிலேயே சாப்பிடுங்க, உங்களுக்கு எது பிடிக்குதோ சாப்பிடுங்க. புசித்து நாம் சந்தோஷமாயிருப்போம். நம்முடைய தேவன் யார் என்பதை சத்திய வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நம்முடைய தேவன் சந்தோஷத்தை விரும்புகிற தேவன், நம்முடைய சந்தோஷத்தை விரும்புகிறார். நல்ல சாப்பாடை சாப்பிடணும் அவர் விரும்புகிறாரு. யாரு? நம்முடைய தேவன். கிறிஸ்தவ பிரசங்கியார்கள் சொல்றாங்க நல்ல சாப்பாடு சாப்பிடக்கூடாது, சந்தோஷமா இருக்கக்கூடாது. அதென்ன சந்தோஷம்? என்னதான் பண்றது? இப்படி உம்முனே வத்துறது. ரோட்ல சபைக்கு வந்தாலும் உம்முனு, ரோட்ல போனாலும் உம்முனு, ஆபீஸ்ல போனாலும். வேலைக்கு சேர்க்க மாட்டாங்க சிலர். வேலைக்கு போயா, நீ வேலைக்கே வேணாயா,
எந்த நேரம் உம்முன்னு இருக்கிற, உன்னைய வச்சு கம்பெனி என்ன செய்யாது, முன்னேற கம்பெனி தருத்திர முடிச்சு போயிரு, வெளியே போயா முதல்லன்றாங்க. நான் சொல்றது உண்மையா பொய்யா? சரி, விஷயத்துக்கு வருவோம். இங்கே இந்த தகப்பன், இந்த நல்ல தகப்பன், இந்த மன்னிக்கிற தகப்பன், இந்த அன்பின் தகப்பன் என்ன பண்றாரு, இந்த மகனுக்கு என்ன பண்றாரு, மோதிரத்தை போட்டு விடுறாரு. எதை போட்டு விடுறாரு? உயர்ந்த வஸ்திரத்தை மாட்டி விடுறாரு. எதை மாட்டி விடுறாரு? உயர்ந்த வஸ்திரம். அப்புறம் என்ன பண்றாரு, நல்ல செப்பல், நல்ல செப்பல் வாங்குறாரு, வாங்கி போட்டு விடுறாரு. அப்புறம் கொளுத்த கன்று அடித்து பிரியாணி கிரியாணிலாம் போட்டு ஆர்கெஸ்ட்ராவெல்லாம் கூப்பிட்டு, எப்பா நல்ல மியூசிக் போடுங்கப்பா, என் பையன் வந்துட்டான்பா அப்படி என்ன செய்கிறாரு, கொண்டாடுறாரு. அதை மகிழ்ச்சியாக என்ன செய்கிறாரு, அதை கொண்டாடுகிறதை இங்கே நாம் பார்க்கிறோம். ஆகவே உங்கள் தகப்பன் ஒரு தரித்திரன் அல்ல, உங்கள் தகப்பன் ஐஸ்வர்ய சம்பன்னர். ஆமென். இந்த சத்தியத்தை எடுத்து செல்லுங்கள் வீட்டுக்கு, நீங்கள் வாழ்வடைவதற்கு. இதுதான் அஸ்திபாரமான சத்தியங்கள். உங்கள் தகப்பன், நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தகப்பன், நீங்கள் ஆராதிக்கிற உங்களுடைய தேவன் ஒரு தரித்திரன் அல்ல, அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர். அவர் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறார். அவருடைய பிள்ளைகள் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார். எனவே தவறான படத்தை மனதில் இருந்து என்ன செய்யுங்கள், புடுங்கி வெளியில் எறியுங்கள். அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் வாழாமல் போனதுக்கு காரணம் என்ன? தவறான படத்தை, அப்பாவை குறித்து மனதில் வச்சிருக்கிறாங்க, தகப்பனை குறித்து தவறான படத்தை மனதில் வச்சிருக்கிறாங்க. அதனால எவ்வளவோ ஜெபம் பண்ணி பார்க்குறாங்க, எவ்வளவு உபவாசம் இருந்து பார்க்குறாங்க, முழங்கால் படிட்டு மொட்டியை போட்டு இதையும் தேய்க்கிறாங்க, தண்ணி குடியாமல் கிடந்து பார்க்குறாங்க, என்னென்னமோ கத்தியெல்லாம் பார்க்குறாங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. காரணம் என்ன தெரியுமா? அப்பாவை குறித்து தவறான ஒரு இமேஜ், அப்பாவை குறித்து தவறான ஒரு படம் மனதுக்குள்ளே இருக்குது. அப்புறம் எப்படி ஜெபத்துக்கு பதில் வரும்? அப்பா யார்? எங்க அப்பா மன்னிக்கிற அப்பா, அன்பின் அப்பா, ஐஸ்வரியத்தை கொடுக்கிறப்பா, மோதிரத்தை மாட்டி விடுகிறப்பா, ஆமென், பாதரட்சியை கொடுக்கிறப்பா, உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கிறப்பா, கொளுத்த கன்று அடிக்கிறப்பா. இப்படிப்பட்ட பாருங்க ஒரு அறிவு தேவனை குறித்து உள்ள வரணும். ஆமென். ரோட்ல அந்த பிளாட்பாரத்தில் 25 ரூபாய்க்கு ஒரு டீ இப்போ ஒரு டவுசர் போட்டிருப்பாங்க, அந்த டவுசரை கொண்டு வந்து போட்டு கொடுப்பாங்க அந்த பயலுக்கு. அப்படி சொல்லலை. எல்லாம் இருக்கிறீங்களா? ரோட்டில் பிளாட்பாரத்தில் வருஷம் அந்த பண்டிகை நாட்களில் அங்கே விற்பாங்க. ஒன்றும் தெரியாதோ? அங்கே போய் 2 டவுசர் இருந்துச்சிங்க, பழைய டவுசரை, பழைய பேண்ட்டை வாங்கிட்டு வந்து இந்த பையனுக்கு போட்டு விடுங்க. பன்னி குடிசையில் கடந்து வந்த பையலுக்கு என்ன நல்ல உயர்ந்த வஸ்திரம் தேவைப்படுது, உயர்ந்த வஸ்திரம் தேவைப்படுகிறதோ அப்படின்லாம் சொல்லலை. இங்கே பாரு, இங்கே வந்தா என் பிள்ளை நீ. இதுக்கு முன்னாடி நீ பன்னி குடிசையில் கடந்திருக்கலாம், தண்ணி குடிசையில் கடந்திருக்கலாம், எங்கே வேணால் கடந்திருக்கலாம். இங்கே வந்துட்டேன், ரத்தத்தினால கழுவிட்டேன், இப்போ என் பிள்ளை, என் குமாரன், இங்கே வந்தா உனக்கு மோதிரம் தான், இங்கே வந்தால் உனக்கு உயர்ந்த வஸ்திரம் தான், இங்கே வந்தால் உனக்கு பிரியாணி தான், இங்கே வந்தால் உனக்கு ஆர்கெஸ்ட்ரா தான், இங்கே வந்தால் உனக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியும் தான், இங்கே வந்தால் என் பிள்ளையாக தான் இருக்கணும், வேலைக்காரலாம் இருக்கக்கூடாது, அது எனக்கு அவமானம். இங்கே வந்தால் என் பிள்ளை தான் நீ. அப்பாவை குறித்து ஒரு சரியான ஒரு படம் இந்த இந்த சத்தியங்கள்லாம் உள்ள வரும் பொழுதுதான் ஆசீர்வாதங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கும், குடும்பத்தில் உண்டாக ஆரம்பிக்கும். ஆமென். அப்பாவை குறித்து தவறான படத்தை உள்ள வச்சுக்கிட்டு அப்புறம் நான் ஊக்கமா ஜெபிக்க போறேன். ஆண்டவர், என்னத்தை ஊக்கமா ஜெபம் பண்ண போறீங்க? ஒன்றும் வராது. அப்பாவை குறித்து தவறான படத்தை மனதுக்குள்ள வச்சுக்கிட்டு. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே நம்முடைய அப்பா யார் என்பதை கவனியுங்கள். அவர் ஐஸ்வரியத்தை விரும்புகிறார். அவர் ஐஸ்வரியத்தை விரும்புகிற அப்படின்னாலே தான் மோதிரத்தை மாட்டி விடுறாரு, உயர்ந்த வஸ்திரத்தை போட்டு விடுறாரு, ஆமே, பாதரட்சியை போட்டு விடுறாரு, ஷூவை மாட்டி விடுறாரு, கொளுத்த கன்று அடிக்கிறாரு, நல்ல உணவை கொடுக்கிறாரு. ஆமே. இன்னொரு உதாரணத்தை நான் பார்ப்போம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்த பொழுது, இல்லையா, போன வாரம் கிறிஸ்துமஸ் கொண்டாடி இருக்கிறோம், போன வியாழக்கிழமை. இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்த பொழுது பாருங்க, உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து இந்த வான சாஸ்திரிகள் எல்லாம் வந்து அவருக்கு காணிக்கைகளை கொண்டு வந்தார்கள் என்பதை குறித்து நாம் சத்தியவேதத்திலே வாசிக்கிறோம். இந்த சாஸ்திரிகள்லாம் வந்து என்ன செய்கிறார்கள், காணிக்கையை கொடுக்கிறார்கள். என்னென்ன காணிக்கைலாம் கொடுக்குறாங்க வாசிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, அவர்கள் எங்கே பிரவேசித்து, எங்கே பிரவேசித்து, வீட்டுக்கு மாட்டுக்கொட்டை இல்லையா? மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் வந்து பிறந்தப்ப மாட்டுக்கொட்டையில் பிறந்துட்டாரு,
கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷம் மாட்டுக்கொட்டையில இருந்து பாருவலான்னு நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து, குழந்தை பிறந்து கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு எங்கே போயிட்டாங்க? வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. இது ஏற்கனவே ஒரு கிறிஸ்துமஸ்ல விலைக்கு சொல்லியிருக்கிறேன் இல்லையா? அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து, எதை திறந்து? ஒட்டகத்தில் வந்திருக்கிறாங்க, குதிரைகள்லாம் வந்திருக்காங்க போல, பெரிய பெரிய பாக்ஸா கொண்டு வந்திருக்காங்க போல. பொக்கிஷத்தை திறக்கிறாங்க. அந்த சுருக்கு பையை திறந்து, எதை திறந்து? அப்படி போடலை. யாராவது சுருக்கு பை வச்சுருக்கீங்களா? எடுத்தலாம் காமிக்க வேணாம். சுருக்கு பையில் எவ்வளோ இருக்கும்? மிஞ்சி போனா 1.25 ரூபா இருக்கும். அது அந்த காலத்துக்கு போதும். இந்த காலத்துக்கு 1.25 லட்சம் வச்சா கூட பத்த மாட்டேங்குது சுருக்கு பைக்குள்ள. பொக்கிஷத்தை திறந்து, பொக்கிஷத்தை பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். எதை வச்சாங்க? பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தை வைத்தார்கள். நான் கேட்கிறேன், இவர்கள் இதையெல்லாம் கொண்டு வந்து வைத்த போது பிதாவாகிய தேவன் ஒரு தேவதூதனை பரலோகத்திலும் ஜல் அனுப்பிவிட்டு, நிறுத்தப்பா, முதல்ல நான் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற தேவன் என்பது உனக்கு தெரியாதா? பொன்னை வெறுக்கிற தேவன் என்று உனக்கு தெரியாதா? எதுக்கு நீ பொன்னை கொண்டு வந்தாய்? எதுக்கு வெள்ளை போலத்தை கொண்டு வந்தாய்? எல்லாத்தையும் வெளியே கொண்டு போ முதல்ல அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் பொன்னை வெறுக்கிற தேவன் என்றால் அப்படித்தானே சொல்லியிருக்கணும். அப்ப அவர் பொன்னை விரும்புகிற தேவன், ஐஸ்வர்யத்தை விரும்புகிற தேவன் என்பதனாலதான் இவங்க ஃபர்ஸ்ட் எதை கொண்டு வர்றாங்க? எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? பொன்னை கொண்டு வர்றாங்க, வெள்ளை போலத்தை தூப வர்க்கத்தை கொண்டு வர்றாங்க. இந்த பொருட்கள் எல்லாம் சாதாரண பொருட்கள் அல்ல, ரொம்ப காஸ்ட்லி. இன்னைக்கு விலையில லட்சக்கணக்கில் கொடுத்து வாங்கணுங்க. இதெல்லாம் பொண்ணே இன்னைக்கு 1.25 லட்சம் போயிடுச்சு ஒரு பவுனு, அப்படித்தானே? இந்த வெள்ளை தூப வர்க்கம்ன்றதெல்லாம் பயங்கர காஸ்ட்லியான போது, வெள்ளை போலம்ன்றதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது. அப்ப தேவன் ஐஸ்வர்யத்தை விரும்புகிற தேவன் என்பதனால தான் இதெல்லாம் அனுமதித்தார். இல்லைன்னா தேவதூதனை அனுப்பி அங்கே தடுத்து நிறுத்தி, முதல்ல வெளியே போங்கப்பா, அதெல்லாம் வெளியே வச்சுட்டு வாங்கப்பா, மறுபடியும் உங்கள் ஊருக்கு கொண்டு போயிருங்கப்பா, இதெல்லாம் நான் வெறுக்கிற தேவன் என்று சொல்லியிருப்பார். அவர் இதை விரும்புகிற தேவன் என்பதனாலே தான் இதெல்லாம் அனுமதித்தார். ஆமென், ரைட். இந்த சம்பவத்துக்கு பிறகு இயேசு கிறிஸ்துவும் மரியாளும் யோசேப்பும் எகிப்து தேசத்துக்கு என்ன செய்கிறாங்க? புறப்பட்டு அவர்கள் போகிறார்கள். அங்கே போய் தங்குறாங்க. அங்கே போய் எப்படி பழச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? எனக்கே யோசித்துருக்கிறீங்களா? அங்கே போய் சாப்பாட்டுக்கு என்ன பண்ணியிருப்பாங்க? இவன் யோரோது கொலை பண்ண வகை தேடுறான். அங்கே போகிறாங்க, அது தெரியாத தேசம். அங்கே போய் எப்படி பழச்சிருப்பாங்க? இந்த இருக்கே பொண்ணு, இந்த இருக்கே தூவம் இருக்கும், இந்த இருக்கே வெள்ளை போலம், எவ்வளோ காஸ்ட்லியானது. அதை வச்சு விற்று அதை வியாபாரம் பண்ணி கூட எவ்வளவு செஞ்சுருப்பாங்க, நல்லா ஜம்முன்னு வாழ்ந்திருப்பாங்க அந்த தேசத்துக்கு போய். அப்போ நம்முடைய தேவன் யார்? அவர் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற தேவன் அல்ல, அவர் ஐஸ்வர்யத்தை விரும்புகிற தேவன். ஆமென், ஆமென். எனவே பொன்னை விரும்புவது பாவம் அல்ல, பொன்னின் மேலே கண்ணை பதிப்பதுதான் தவறு. எதன் கிளியர் ஆயிடுச்சு? பொன்னை விரும்புவது பாவம் கிடையாது, பொன்னின் மேலே கண்களை பதிப்பதுதான் தவறு. ஆமென். பொன்னின் மேலே நம்பிக்கை வைப்பதுதான் தவறு. கல்வாரி சிலுவையின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும், அவருடைய வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும், அவருடைய தழும்பின் மேலே நம்பிக்கை வைக்க வேண்டும். அதுதான் சரி. இந்த சபையில் எதை போதிக்கிறோம்? பொன்னின் மேலே கண்ணை பதிங்க, பொன்னின் மேலே நம்பிக்கை வைங்க, அப்படி போதிக்கிறது கிடையவே கிடையாது. அவருடைய வார்த்தையின் மேலே கண்களை பதியுங்கள், அவருடைய தழும்பின் மேலே, அவருடைய காயத்தின் மேலே கண்களை பதியுங்கள். இதெல்லாம் வரும், இதெல்லாம் வரும். ஆமென். எனவே பொன்னை நான் வெறுக்கிறேன் என்று கர்த்தர் என்ன செய்யல? வெறுக்கல. அவர் விரும்புகிற தேவன். எனவே தான் அதை அவர் என்ன செய்தார்? இங்கே அனுமதித்தார் என்று இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிறோம். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? அப்ப ஒரு காரியத்தை கவனிங்க.
அவர் ஐஸ்வர்யத்தை விரும்புகிற தேவன், அவர் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற தேவன் அல்ல. இப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க என்ன விரும்புறீங்க? ஐஸ்வர்யத்தை விரும்புறீங்களா வெறுக்கிறீங்களா? இடமெல்லாம் வாங்கணும், வீடை கட்டணும், விரும்பினா தான் என்ன செய்யும் பாரு. அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி போய்விட்டது. நீங்க விரும்பலைன்னா அது என்ன செஞ்சிடும்? நான் நினைக்கிறேன் ஆசீர்வாதத்துக்கும் ரோசம்லாம் இருக்கு போல. அன்னைக்கு இந்த 2 பசங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. டேய் எதுக்கடா பாவம் சின்ன பையில அடிக்கிற அப்படின்னு நான் போய் கேட்டதுக்கு அவன் என்ன பெருசா முனைக்கிறான். என்னடா முனைக்கிறான்? ஆசீர்வாதத்துக்குலாம் கொஞ்சம் முனைப்பு இருக்கும் போல. நீங்க விரும்பல வேணான்னா அதுக்கு போயிடும். அது யார் விரும்புறாங்களோ அங்க என்ன செஞ்சிடும்? போயிடும். அவங்க நல்லாயிருவாங்க. நீங்க எதை விரும்புறீங்க? ஆசீர்வாதத்தை, கர்த்தரின் ஆசீர்வாதத்தை. கர்த்தரின் ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? விரும்பினா தான் வரும். வந்தாதான் வீடை கட்ட முடியும், வந்தாதான் ஆலயத்தை கட்ட முடியும், வந்தாதான் காரை வாங்க முடியும், வந்தாதான் கர்த்தருடைய நாமம் என்ன செய்ய, கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்ய முடியும்? மகிமைப்படுத்த. அதனால நல்லா விரும்புங்க. அதெல்லாம் ஏதோ ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு அதெல்லாம் வேணாம்ன்றதெல்லாம் விட்டுறாதீங்க. அதுக்கு ரோசம் வந்துருச்சு, அது போயிடும். அதுவும் யார் விரும்புறாங்களோ அங்கே போயிடும். ஆமென். அது மாத்திரமல்ல, ஐஸ்வர்யத்தை தேவன் வெறுக்கிறார் என்று சொன்னால் பிறகு ஏன் தேவன் ஆபிரகாமுக்கு வெள்ளியும் பொன்னையையும் கொடுத்து அவனை சீமானாய் மாற்ற வேண்டும்? எனக்கு அதை யோசித்திருக்கிறோமா? தேவன் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற தேவன் என்று சொன்னால் பிறகு ஏன் தேவன் ஈசாக்குக்கு ஐஸ்வர்யத்தை கொடுத்து அவனை ஐஸ்வர்யவான் ஆக்கி வர வர அவனை விருத்தி அடைய செய்ய வேண்டும்? தேவன் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற தேவன் என்று சொன்னால் பிறகு ஏன் தேவன் யாக்கோப்புக்கு 2 பரிவாரங்களை உடைய சொத்துக்களை அவனுக்கு கொடுத்து அவனை புறப்பட பண்ண வேண்டும்? ஆமென். தேவன் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற தேவன் என்று சொன்னால் பிறகு ஏன் இஸ்ரவேல் ஜனங்களை வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட பண்ணி அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு வர வேண்டும்? தேவன் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற தேவன் என்று சொன்னால் பிறகு ஏன் தேவன் தாவீதுக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்க வேண்டும்? தேவன் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற தேவன் என்று சொன்னால் பிறகு ஏன் தேவன் சாலமோனுக்கு அவன் விரும்பாத அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீடியாயிலையும் கொடுத்து அவனை ஆசீர்வதிக்க வேண்டும்? தேவன் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற தேவன் என்று சொன்னால் பிறகு ஏன் தேவன் யோசபாத்துக்கு ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் கொடுக்க வேண்டும்? தேவன் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற தேவன் என்று சொன்னால் பிறகு ஏன் தேவன் யோபுவை ஐஸ்வர்யவானாக்கி கிழக்கத்தி புத்திரர் எல்லாரிலும் அவனை ஏன் பெரியவனாக அங்கே வைக்க வேண்டும்? இதெல்லாம் சிந்திச்சு பார்த்திருக்கோமா? தேவன் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிறவர் என்று சொன்னால் பிறகு ஏன் தேவன் தங்க பட்டணத்திலே அவர் வாழ வேண்டும்? தேவன் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற தேவன் என்று சொன்னால் பிறகு ஏன் அவர் ஏதேன் தோட்டத்திலே பொன்னை விளைய வைக்க வேண்டும்? அங்கே ஏன் முத்துக்களை, வைடூரியங்களை, கோமேதக கற்களை அங்கே ஏன் அவர் வைக்க வேண்டும்? ஆமென். தேவன் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற தேவன் என்று சொன்னால் பிறகு ஏன் ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் சுத்த பொன்னினாலே, பசும் பொன்னினாலே செய்ய சொல்ல வேண்டும்? பொன் தகட்டினாலே மூட சொல்ல வேண்டும்? ஆமென். தேவன் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற தேவன் என்று சொன்னால் பிறகு ஏன் பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான கானான் தேசத்துல கொண்டு போய் இந்த இஸ்ரவேல் மக்களை சேர்க்கணும்? அந்த வனாந்தரத்தில் எப்படி விட்டு இருந்திருக்கலாம்ல? எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமென். எனவே தேவன் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிறவர் அல்ல, அவர் ஐஸ்வர்யத்தை விரும்புகிறவர் என்பதை சத்திய வேதத்திலே ஏதோ ஒரு மூலையில வாசிக்க முடியாது. சத்திய வேதத்தினுடைய எல்லா பகுதிகளிலேயும் இதை என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். எதை? தேவன் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற தேவன் அல்ல, அவர் ஐஸ்வர்யத்தை விரும்புகிற தேவன் என்பதை சத்திய வேதத்தினுடைய பல பகுதிகளிலே நாம் என்ன செய்ய முடியும்? வாசிக்க முடியும். எனவே தேவன் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிறவர் என்கிற பிரசங்கத்தை கேட்க கூடாது. இன்னைக்கு சபைக்கு பிரசங்கம் நடக்குது. தேவன் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிறார். வெறுக்கல. எங்க வெறுக்கிறாரு? ஆமென். ஐஸ்வர்யத்தின் மேல நம்பிக்கை வைக்க கூடாது, ஐஸ்வர்யத்தின் மேல கண்ணை பதிக்க கூடாது, அது தவறு. ஆனால் ஐஸ்வர்யத்தை என்ன செய்யணும்? விரும்ப வேண்டும். தேவனை விரும்புகிறார் என்று சத்திய வேதம் நமக்கு தெளிவாய்
போதிக்கிறது. ஆமே. டான் ஹாக்ஸ் என்கிற பிரசங்கியார் பாருங்க, அவரை குறித்த ஒரு புஸ்தகத்தில் வாசித்துக் கொண்டிருந்தேன். டான் ஹாக்ஸ் என்கிற பிரசங்கியார், கர்த்தர் பாருங்க எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை சத்திய வேதத்திலே அவர் ஒரு முறை ஒரு காலகட்டத்திலே ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாராம். குடும்பத்தில் கஷ்டம், ஊழியத்தில் கஷ்டம், ஒரு முன்னேற்றம் இல்லை, தடுமாறி என்னடா பண்றது, ஒரு முன்னேற்றம் இல்லை, அப்படியே தாழ்ந்த நிலையில் இருக்கிறோமே, எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க, நம்ம மட்டும் இப்படி கஷ்டத்தில் இருக்கிறோமே, சரி கர்த்தர் எதைத்தான் விரும்புகிறாரு அப்படின்னு வேதத்தில் தேடுவோம். சத்திய வேதத்தை முழுவதும் ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம் சொல்லி ஆதியாகமம் முதற்கொண்டு வெளிப்படுத்தின சுவிசேஷம் வரைக்கும் பாருங்க உட்காந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சாராம். கர்த்தர் எதைத்தான் விரும்புறாரு, கர்த்தர் எதைத்தான் ஆசைப்படுறாருன்னு சொல்லி கண்டுபிடிப்போம், வேதத்தில் கண்டுபிடிப்போம். அங்கே இங்கேயும் எல்லாத்தையும் போய் கேட்க வேணாம், அந்த பாஸ்டர்ட் இந்த பாஸ்டர்ட் அந்த பிரசங்கர் இந்த பிரசங்கர் யார்ட்டையும் கேட்க வேணாம், கர்த்தர்ட்டே கேட்போமே, அவருடைய வார்த்தையில் நம்ம ஆராய்ச்சி செய்வோம்னு சொல்லி பாருங்க பல மாதங்களாக பல நாட்களாக சத்திய வேதத்தை பாருங்க அவர் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாராம். ஆராய்ச்சி பண்ணதனுடைய முடிவாக ரிசல்ட்டாக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சத்திய வேதம் முதலாவது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது என்று சொன்னால், என்னை நம்பு, என்னை விசுவாசி என்கிற அந்த காரியம் முதலாவது இடத்திலேயும் ஐஸ்வர்யம் இரண்டாவது இடத்திலேயும் இருக்கிறது என்பதை நான் கண்டுபிடித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். என்னை நம்பு, என்னை நம்புனேனா உனக்கு ஐஸ்வர்யம் வரும், என் மேல கண்ணை பதி, என்னைய தேடு, என் வார்த்தையை தேடு, என் பிரசன்னத்தை தேடு. ஆமென். உன் கண்ணை என் மேல பதிச்சு வை, என்னுடைய வார்த்தை மேல பதிச்சு வை. கல்வாரி சிலுவின் மேலே உன்னுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்கட்டும், என்னுடைய காயத்தின் மேலே, என்னுடைய தழும்பின் மேலே உன்னுடைய கண்கள் பதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படி பதிக்கப்பட்டிருந்தால் ஐஸ்வர்யங்கள் உன்னை தேடி வரும் என்பதை நான் சத்திய வேதத்திலே ஆழமாய் கண்டுபிடித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். டான் ஹாக்ஸ் என்கிற அந்த பிரசங்கியார் சொல்லுகிறார். எனவே தேவனுடைய பிள்ளைகள் இதை ஆழமாய் கவனிக்க வேண்டும். தேவனை நம்புகிறவர்கள் அவர்கள் ஐஸ்வர்யத்தை என்ன செய்வார்கள், அனுபவிப்பார்கள். இது தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது என்று அவர் தெளிவாய் சொல்லுகிறார். தேவனை நம்புவதற்கும் ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பதற்கும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். தேவனை நம்புகிறவர்கள், அவருடைய வார்த்தைக்கு முதலிடத்தை கொடுப்பவர்கள் நிச்சயமாகவே ஐஸ்வர்யத்தை அனுபவிப்பார்கள். இது தேவனுடைய திட்டம் என்பதை குறித்து அவர் தெளிவாய் சொல்லுகிறதை பாருங்க. நான் வாசித்தேன், சத்தியவேதம் இதை குறித்து தெளிவாய் போதிக்கிறது. சத்தியவேதத்தில் பரவலாய் இதை நான் பார்க்க முடிகிறது. கர்த்தரை ஒரு மனுஷன் ஆழமாய் நம்பும் பொழுது அவன் என்ன செய்ய முடியாது, ஏழையா இருக்க முடியவே முடியாது. ஆமென். வாசிக்கலாம் ஒரு சில வசனங்களை மாத்திரம். கர்த்தரை நம்புனா என்ன உண்டாகும்? மத்திய 6ஆம் அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும், கூட கொடுக்கப்படும். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது எதை தேடுங்க? முதலாவது ஐஸ்வர்யத்தை தேடுங்கள் அப்படி இல்லை, முதலாவது பொண்ணும் பொருளை தேடுங்க அப்படி இல்லை, முதலாவது உலக பொருட்கள் எல்லாம் தேடுங்க கிடையாது. முதலாவது எதை தேடுங்க? தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்படி முதலாவது அதை தேடுனா ரெண்டாவது எது வரும்? சத்திய வேதத்தை தான் அவர் சொல்றாரு. இதைத்தான் நான் ஆராய்ச்சி பண்ணேன்றாரு. சத்திய வேதம் முழுவதும் நான் பார்க்க முடியுது என்று சொல்லுகிறார். முதலாவது கர்த்தரை நம்புவது, இரண்டாவது ஐஸ்வர்யம். கர்த்தரை தேடுனா ஐஸ்வர்யம் என்ன செய்கிறது? வருகிறது. இங்கே நான் பார்க்கிறோம், முதலாவது தேவன், முதலாவது ஐஸ்வர்யம் அல்ல, முதலாவது பணம் அல்ல, முதலாவது ஆசீர்வாதம் அல்ல, முதலாவது கர்த்தர், அவருடைய வார்த்தை. ஆமென். அப்ப முதலாவது அவரை தேடுனா இரண்டாவது எது வரும்? இரண்டாவது வருமா வராதா? நிச்சயமா வரும். முதலாவது அவரை தேடுனா இரண்டாவதாக நிச்சயமா எது வரும்? இவைகள் எல்லாம். எவைகள் எல்லாம்? உலக மனுஷன் தேடுறான் பாருங்க, எல்லாம் வீட்டுக்கு தேவையான எல்லாம், வீட்டுக்கு தேவையான எல்லாம், ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கிரைண்டரு, மிக்சி, வண்டி, காரு, இது எல்லாம் கண்டிப்பா என்ன செய்யும்? வரும். எப்ப? முதலாவது. ஆமென். கடைசி கிடையாது, மூணாவது கிடையாது, நாலாவது கிடையாது, ஃபர்ஸ்ட். ஆமென். ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபார் காட். முதலாவது இடம் தேவனுக்கு.
முதலாவது கர்த்தரை தேடும் பொழுது இரண்டாவதாக நமக்கு தேவையான, நம்முடைய வீட்டுக்கு தேவையான, நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லா உலக பொருட்களும் நம்மளை தேடி வரும். இதை வேதம் திட்டவட்டமாய் போதிக்கிறது. ஆமென். இதை திட்டவட்டமாய் சத்தியவேதம் என்ன செய்கிறது? போதிக்கிறது. வாசிப்போம் நீதிமொழிகள் 28:25. பெருநெஞ்சன் வழக்கை குழவுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நம்புகிறவனோ என்ன செய்வான்? செழிப்பான். யாரை நம்புகிறவன்? கர்த்தரை நம்புகிறவன். எனவே இங்கே நாம் பார்க்கிறோம், முதலாவது அவர் மேலே நம்புவது வருகிறது, முதலாவது அவர் மேலே நம்பிக்கை வருகிறது, இரண்டாவது செழிப்பு வருகிறது. கர்த்தரை நம்புவது முதலாவது வருகிறது, செழிப்பு இரண்டாவது வருகிறது. அப்படித்தானே இங்க வாசிக்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனோ காய்ந்து வறண்டு ஒன்றுமில்லாமல் பிச்சைக்காரனாய் மாறிவிடுவான். அப்படி போட்டுக்குதா? சொல்லுங்க. கர்த்தரை நான் 25 வருஷமா நம்பி இருக்கிறேன், ஒண்ணும் இல்லாம தொடச்சு கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறேன். நீங்க எந்த கர்த்தரை நம்புனீங்க? எந்த கர்த்தரை நம்புனீங்க? இந்த கர்த்தரை நம்பணும். எந்த கர்த்தரை? ஆமென். இந்த கர்த்தரை நம்பணும். ஐஸ்வர்ய சம்பன்னராகிய கர்த்தரை, மகிமை ஐஸ்வரியத்தை உடைய கர்த்தரை. ஆமென். இந்த கர்த்தரை குறித்தான சத்தியத்தை கேட்கணும். நீங்க ஏதோ ஒரு சத்தியத்தை கேட்டிருக்கிறீங்க, அது உங்க மண்டைக்குள்ள போய் செட் ஆயிருச்சு. அதனால 25 வருஷம் ஆயும் உங்க குடும்பத்தில் ஒண்ணும் இல்லாம என்ன செஞ்சிருக்கிறீங்க? தொடச்சு கட்டிட்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட வசனத்தை பிரசங்கம் பண்ற சபைக்கு நீங்க போயிருக்கிறீங்க. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? எல்லாம் இருக்கிறீங்களா? இந்த கர்த்தர் யார்? செழிப்பின் கர்த்தர், ஐஸ்வரியத்தின் கர்த்தர், ஆசீர்வாதத்தின் கர்த்தர். ஆமென். அப்ப கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அப்ப கர்த்தரை நம்புவது முதலாவது வருகிறது, செழிப்பு இரண்டாவது வருகிறது. ஆமென். செழிப்பு முதலாவது கிடையாது, கர்த்தரை நம்புவது முதலாவது. இரண்டாவது என்ன செய்கிறது? எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம். கர்த்தரை நான் நம்புகிறபடினாலே நான் செழிப்பாய் இருப்பேன். கர்த்தரை நான் நம்புகிறபடினாலே ஐஸ்வரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில வந்து பலிக்கிறது. ஆமென். இன்னொரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 16:20. விவேகத்துடன் காரியத்தை நடப்பிக்கிறவன் நன்மை பெறுவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான். பாக்கியவான் என்று சொன்னால் blessed people என்று அர்த்தம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம், கொடுத்து வைத்தவர்கள் என்று அர்த்தம், பேறு பெற்றவர்கள் என்று அர்த்தம். சொல்லுவாங்க இல்லையா, கொடுத்து வச்ச மகாராசலா சொல்லுவாங்கல்ல, அது அந்த பாக்கியவான் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். blessed people, ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்ற அர்த்தம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை நம்புகிறவன் கொடுத்து வைத்தவன், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான், கர்த்தரை நம்புகிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், கர்த்தரை நம்புகிறவன் பேறு பெற்றவன். அப்ப முதலாவது கர்த்தரை நம்புவது வருகிறது, இரண்டாவது என்ன வருகிறது? ஆசீர்வாதம் வருகிறது. ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? எனவே கர்த்தர் எதை விரும்புகிறார் என்றால், அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த பூமியிலே ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? விரும்புகிறார். எதற்காக ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும்? அவருடைய திட்டத்துக்காக, அவருடைய நோக்கத்துக்காக. ஆமென். அவருடைய நாம மகிமைக்காக இந்த பூமியில ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும். நம்மளை ஒரு பெரிய ஆளா காமிக்கணும் ஊருக்குள்ள, அதுக்காக இல்ல. அவருடைய திட்டம், அவருடைய நோக்கம், அவருடைய நாம மகிமை, அதற்காக இந்த பூமியில் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும். ஆமென். ஆகவே நம்முடைய தேவன் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற தேவன் அல்ல, ஐஸ்வர்யத்தை விரும்புகிற தேவன். அவருடைய பிள்ளைகளுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார். ஆகவே முதலாவது கர்த்தரை தேடுங்கள், முதலாவது அவரை நம்புங்கள், முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அவருடைய நீதியை தேடுங்கள், அவருடைய வார்த்தையை தேடுங்கள், அவருடைய சபையை தேடுங்கள். ஆமென். உங்களுடைய கண்களை கர்த்தருடைய வார்த்தையின் மேலே பதித்து வையுங்கள், கல்வாரின் மேலே பதித்து வையுங்கள். பணத்தின் மேலேயோ பொருளின் மேலேயோ ஐஸ்வர்யத்தின் மேலே கண்களை பதிக்காதீங்க, கர்த்தர் மேலே பதித்து வையுங்கள். நான் சொல்லுகிறேன், ஐஸ்வர்யம் உங்களை தேடி வரும், ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். ஆமென். இதைத்தான் இந்த சபையில் என்ன செய்கிறோம்? போதிக்கிறோம். ஐஸ்வர்யத்தை தேடுங்க, பணத்தை தேடுங்க அப்படி நீங்க போதிக்கிறது கிடையவே கிடையாது. கர்த்தரை தேடுங்க, அவருடைய வார்த்தையை தேடுங்க, அவருடைய பிரசன்னத்தை தேடுங்க. ஆமென். அவருடைய சமூகத்தை தேடுங்க, அவருடைய சமூகத்தில் காத்துருங்க, அவருடைய வார்த்தை வாயத்திலிருந்து பேசுங்க, அவருடைய வார்த்தையை அறிக்கையிடுங்கள், அவருடைய வார்த்தையின் மேலே கண்களை பதியுங்கள். ஆமென். நான் சொல்லுகிறேன், வாழ்ந்து சுகமாய் இருப்பீர்கள். ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அடுத்த வாரத்திலே நாம் தொடர்ந்து பார்க்கலாம். கர்த்தாவே,
நீர் ஐஸ்வர்யத்தை வெறுக்கிற தேவன் அல்ல, நீர் ஐஸ்வர்யத்தை விரும்புகிற தேவன். நீர் ஐஸ்வர்யத்தை விரும்புகிற தேவன். கர்த்தாவே ஸ்தோத்திரையா, முதலாவது உம்மை தேட, உம்முடைய வார்த்தையை தேட உதவி செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம் ஐயா. ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எதை விரும்புகிறீர், நீர் எதை ஆசைப்படுகிறீர் என்பதை குறித்து சத்திய வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரையா, தவறான ஆசைகள் இருக்கக்கூடாது, ஆனால் நல்ல ஆசைகள் இருக்க வேண்டும் என்று கர்த்தாவே இன்றைக்கு நீ எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. நல்ல ஆசைகளை உள்ளே வைக்க, உடைய வார்த்தையின் அடிப்படையிலே உண்டாகிற ஆசைகள், விருப்பங்கள், அதை உள்ளத்திலே நாங்கள் வைக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தா, உம்மை குறித்த அறிவு உண்டாகட்டும், உம்மை குறித்த வெளிச்சம் உண்டாகட்டும் ஆண்டவரே. தகப்பனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிள்ளைகள் வாழ்ந்து சுகமாய் இருக்கட்டும், தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. மகிமை ஐஸ்வர்யத்திலிருந்து குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சந்திக்கப்படுவதாக, நிறைவாவதாக. விதமாய் செய்கிறீர், அதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே.